இந்த தாத்தா ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு வந்து அங்க இருக்க பொம்மையெல்லாம் பார்த்து வியந்து போய் அதுல ஒரு பொம்மையோட ரேட்டை பார்க்குறாங்க. பார்த்தா அது ரொம்பவே அதிகமா இருக்கு. நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் பென்ஷன் காசுல இதெல்லாம் வாங்க முடியாது போல அப்படின்னு பெருமூச்சோட அடுத்து சைக்கிள் கடைக்கு போனா அதுக்கு மேல இருக்கு ரேட்டு. ஆக்சுவலி இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது. தன்னோட பேத்திக்காக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா இவர் பார்க்குற எல்லா பொம்மையோட ரேட்டும் அதிகமாவே இருக்கு. தன்னோட பேத்திக்கு தன்னோட கொஞ்சம் பென்ஷனை வச்சு ஏதாச்சும் நல்ல கிஃப்ட் தரணுமேங்கிற ஏக்கத்தோட இந்த தாத்தா இருக்கும் போது கிறிஸ்மஸ் நைட்டும் வருது. அந்த குட்டி பாப்பாக்கு அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி தராங்க, அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் வாங்கி தராங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சந்தோஷத்தோட இருக்கும்போது அப்பா அந்த இடத்துல இன்னொரு கிஃப்ட் இருக்கு. அது வேற யாரு கொடுத்ததும் இல்ல, அவங்க தாத்தா தான் அந்த பேத்திக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த குட்டி பாப்பாவும் அந்த கிஃப்ட்டை ஆசாசியா ஓப்பன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மை. எனக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு தாத்தா வந்து கட்டி பிடிக்கிறா அந்த குட்டி பாப்பா. நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் வந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தாத்தா பாட்டி கொடுக்குற 50 ரூபாயும் 100 ரூபாயும் தான் நமக்கு பெருசா தெரியும். உங்க தாத்தா பாட்டியை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.